சரி, ஓகே சார். உங்கள் தொகுதியை பற்றி ஒரு கேள்வி சார். நீங்களே திருப்பூர் தொகுதியில் வந்து ஒரு குப்பை நகரமாகி கொண்டிருக்கிறது. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதை வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளலை. அதே போல் அந்த நிர்வாகங்களும் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே திருப்பூர் தொகுதியில் வந்து என்ன சார் அது பிரச்சனை? அந்த குப்பைகள் பிரச்சனை என்ன பிரச்சனையா இருக்குது? அதாவது என்ன பிரச்சனைனாங்க, நீங்க வந்து திருப்பூர் என்கின்ற அந்த சட்டமன்றத்துக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து உள்ளாட்சி அமைப்புல வந்து ஊராட்சிகளாக இருக்கிறது. சரி, உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா நாவலூர், தாழம்பூர், மாம்பாக்கம், படூர், சிறுசேரி, கேளம்பாக்கம், இது எல்லாமே ஊராட்சி நிர்வாகம். சரி. ஆனா அங்க இருக்கிற மக்கள் தொகையுடைய எண்ணிக்கையும் அல்லது வந்து அவங்க இருக்கக்கூடிய வாழக்கூடிய அந்த விதம் இருக்கு இல்லையா? ஆமா. ஊராட்சினா பொதுவாக நம்ம என்ன நினைப்போம், ஒரு அங்க வந்து கிராமம் இருக்கும், ஒரு சில வீடுகள் இருக்கும், கல் வீடுகள். இது நகரமயமாகி விட்டது அந்த ஏரியால. அது ஆயிடுச்சு, ரைட்டு. ஆனதுனால ஆனா அதை நிர்வாகம் பண்றது மெட்ராஸ்ல வந்து நிர்வாகம் யார் பண்றது? சென்னை கார்பரேஷன் பண்றாங்க. கார்பரேஷன் மாதிரியே இருக்காங்க. சரி. ஆனா அந்த நிர்வாகம் பண்றது ஊராட்சி. ஊராட்சியில வந்து இந்த ஊராட்சிகள்ல மொத்தமா ஒரு 10 ஊராட்சிகள்ல வந்து இருக்கிற இடம் வந்து சிட்டில இருக்கிற 10 கவுன்சிலர் இருக்கக்கூடிய இடம் மாதிரி இருக்கு. சரி. 10 கவுன்சிலர் இருக்கக்கூடிய இடத்துல மாநகராட்சியுடைய ஸ்ட்ரென்த், அவங்களுக்கு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளருடைய எண்ணிக்கை, அவங்களுக்கு தூய்மை இது மாதிரியான திடக்கழிவை கையாளுவதற்கான வாய்ப்புகள், திரவ கழிவை கையாளுவதற்கான வாய்ப்புகள்ல 5% கூட அங்க இல்ல. அப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி நகர்மயமாகக்கூடிய இடங்கள்ல இந்த திடக்கழிவை கையாளக்கூடிய பொறுப்பு உள்ளாட்சி அமைப்புகள்னு வரும்பொழுது 1000 பேருக்கு திடக்கழிவை கையாளுவது கார்பரேஷன் ஈஸி. சரி. 1000 பேருக்கு திடக்கழிவை கையாளுவது ஊராட்சிக்கு கஷ்டம். அப்போ இந்த திடக்கழிவு, திரவ கழிவை மேனேஜ் பண்ற பொறுப்பை யாரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னால், தனியாக அதற்கென ஒரு துறை இருந்ததுன்னு சொன்னா அவங்க கோஆர்டினேட் பண்ணுவாங்க. இன்னொரு சிக்கல் என்ன வருதுன்னா, இப்ப சென்னை போன்ற இடங்கள்ல குப்பை ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் செக்ரிகேட் பண்றதா பிரச்சனை வராது. சரி. ஆனா எங்க இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு ஊர்ல இருந்து குப்பையை எடுத்துட்டு போய் இன்னொரு ஊர்ல இடம் இருக்கு, நாங்க வந்து ஒரு மைக்ரோ காம்போசைட் சென்டர், அதாவது குப்பையை தரம் பிரிக்கக்கூடிய இடத்தை போட்டா மக்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த ஊர் குப்பையெல்லாம் எடுத்துட்டு நீங்க கொட்டாதீங்க அப்படின்றாங்க. சரி. அப்போ இதனால என்ன ஆகுதுன்னா, மக்கள் எதிர்ப்பு தெரியுமா, சில நேரங்கள் அந்த உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வேற வழி கிடையாது. இப்போ ஒரு ஊர் தலைவரா இருக்காருன்னா அவர் வந்து அவருக்கு பொதுவான விஷயம் தெரிஞ்சா கூட அந்த ஊர் மக்கள் எதிர்க்கும் போது அவங்களோட சேர்ந்துட்டு அவரு அதை அப்போஸ் பண்றாரு. அப்படி என்னன்னா, இவங்க கிட்ட இந்த பொறுப்பு இருக்கின்ற பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம். இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னா, இன்னொன்னு அடுக்குமாடி குடியிருப்புகள்ல குப்பையை கையாளுவதற்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. அவங்க வந்து பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர் சொல்றாங்க. மொத்தமா வந்து குப்பையை, அதாவது குப்பையை உருவாக்கக்கூடிய இடங்கள்னு சொல்றாங்க. பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர் என்ன பண்ணோம்னா, அவங்க பிரிக்கணும், தரம் பிரிக்கணும். இப்ப சென்னை போன்ற இடங்கள்ல இதுக்கும் சென்னையில ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்பதான் ஓரளவுக்கு செப்பரேட் ஆயிருக்கு, ஒரு 75% செப்பரேட் ஆயிருக்கு. குப்பையை வந்து பிளான்ட் எல்லாம் பிரிச்சு கொடுக்குறாங்க. பிரிச்சு கொடுக்குற குப்பையை யார் எடுக்கணும்னா, வேஸ்ட் ஹேண்ட்லர்னு ஒருத்தரை வந்து அவங்க வைக்கணும். தனியார் ஒருத்தரை வந்து அந்த குப்பையை எடுத்து கொடுக்கணும். எந்த குப்பையை கார்பரேஷன் கையாளுனா ரெசிடுவல் வேஸ்ட் எல்லாமே தரம் பிரிச்சு, பிளாஸ்டிக் தனியா, இது மற்ற பொருள்கள் தனியா பிரிச்சு கடைசியா இருக்க ரொம்ப குறைவான வேஸ்ட் தான் வந்து கார்பரேஷன் வந்து அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கும். மாற்ற வேண்டும். சரி சார். ஓகே பாலாஜி, ஓகே, நீங்க திருப்பூர் தொகுதி பிரச்சனை சொன்னீங்க. இன்னொன்னு, இந்த 2021 தேர்தலில் அந்த பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு அரசியலை முன்வைத்து திமுக கூட்டணி வந்து அந்த தேர்தலில் மக்களை வந்து சந்தித்தது. அப்போதும் அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி, தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் வந்து தொடர்ந்து அந்த கூட்டணியில் வந்து ஒரு வலுவான கூட்டணியில் இருந்து ஒரு 75 சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்கள் பெற்றார்கள். இப்போதும் அதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இந்த முறையும், அதாவது 5 ஆண்டுகள் ஆட்சி முடிவடைந்து 2026 தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு என்ற ஒரே முழக்கத்தை வைத்து இந்த தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? நீங்க ஒரு கருத்து இந்த தேர்தலையும் அவங்க அவ்வளவு சீட்டு வருவாங்கன்ற மாதிரி ஒரு கருத்து வெளிப்படுத்துறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பார்க்கணும்னா, நடந்து முடிந்த ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக தேர்தலை வந்து பங்கு பெறல. அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு எதிரான நிலையில இருக்கக்கூடிய அதிமுக வாக்குகள் முறையாக வந்து திமுக எதிர்த்து வேட்பாளருக்கு போயிருக்கணும், இல்லைன்னா ஓட்டு போடாமே இருந்திருக்கணும். ஆனா அந்த மாதிரி அங்க எதுவும் நடக்கல. அங்க என்ன ஆயிருக்குன்னா, அதிமுக வாக்குகளே திமுக டிரான்ஸ்பர் ஆயிருக்குன்றதுதான் வந்து ஆன் பேப்பர் நாம பார்க்கக்கூடியது. ஆகவே கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் மிக அதிக அளவில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. 2 காரணங்கள். இத்தனை நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் தமிழ்நாட்டை வந்து வளர்ச்சி பாதைக்கு வந்து இந்த அரசு இட்டு சென்றிருக்கிறது. இது வந்து தமிழ்நாட்டினுடைய பொருளாதார பாராமீட்டர்ஸ் எல்லாமே உயர்வாதான் இருக்கு. நீங்க சொன்னீங்க, நீங்க கூட சொன்னீங்க 2000 கோடி தரலீங்க அப்படின்னு. 2000 கோடி தரலனா கூட இந்த அரசு வந்து கிட்டத்தட்ட 40,000-50,000 கோடி வந்து கல்விக்கு செலவு பண்ணுது ஆண்டுக்கு அப்படின்ற மாதிரியான சூழலை வந்து போயிட்டு இருக்கோம்.
அப்போ ஒரு விஷயத்திலயும் வந்து இந்த அரசு வந்து நெருக்கடிகளை தாண்டி இன்னைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறது என்கின்ற பொழுது மக்கள் அதை உணர்ந்திருக்கிறாங்க. இன்னும் வந்து பல விஷயங்கள் வந்து மக்களுடைய அடிப்படை பிரச்சனையை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. இப்ப கூட வந்து பாத்துருப்பீங்க, சமீபத்துல கூட வந்து சட்டமன்றத்துல வந்து 1960 இருந்து பெல்ட் ஏரியா தொடர்பான பிரச்சனை இருக்கிறது ஏற்கனவே சில பேர் பேசியிருக்கலாம், ஏற்கனவே கவனத்துக்கு கொண்டு போயிருக்கலாம். ஆனா 2023 வருவாய்த்துறை மானிய கோரிக்கையை நான் பேசி அதற்கு காரணம் எங்க மாவட்டத்துடைய அமைச்சராக இருக்கக்கூடியவரும் வந்து சாமான் அவர்களும் அந்த பிரச்சனையை தீர்க்கணுன்றது மிக முனைப்பாக செயல்பட்டு அரசுடைய கவனத்தில் கொண்டு சென்றோம். முதலமைச்சர் வரைக்கும் போய் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஓராண்டு 1.5 ஆண்டு பெரிய பிரச்சனை அது. அதற்கு தீர்வு வந்து இன்னைக்கு பெல்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆட்சேபகரமற்ற நான் அப்ஜெக்ஷனபிள் லேண்ட் பெல்ட் ஏரியாவில் வந்து கொடுக்காம வச்சிருக்காங்க பட்டா, நான் அப்ஜெக்ஷனபிள் லேண்ட் அங்கேயும் கொடுக்கலாம் பட்டான்ற அறிவிப்பு செஞ்சிருக்காரு. அப்ப இதெல்லாம் செய்திருக்கக்கூடிய இந்த அரசு மீது நிச்சயமாக மக்களுடைய நம்பிக்கை அதிகரித்திருக்கிறது. பாஜக கட்சியை எதிர்ப்பு என்பதை விட மக்கள் விரோதத்து அல்லது மக்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய எதிர்க்கிறோம் என்பதுதான் பார்க்கிறேன். நிச்சயமா வந்து கடந்த தேர்தலோட மிகப்பெரிய வெற்றி தேர்தல். பாலாஜி, இன்னொரு முக்கியமான கேள்வி, இந்த போன தேர்தலில் அதிமுக கூட்டணி தான் உங்களுக்கு வந்து பிரதான எதிர்க்கட்சியா இருந்தது. இந்த தடவை திமுக கூட்டணிக்கு நேரடி போட்டியை ஏற்படுத்துவது அதிமுகவா அல்லது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமா அல்லது பாஜக அதிமுக கூட்டணி மட்டும்தானா? இப்போ அதாவது இப்போ ஒரு களத்துல வந்து இறங்கி களத்துல வந்து எதிரிகளை சந்திக்கின்ற போது எந்த எதிரி வந்து 2வது வருவாரு, எந்த எதிரி 3வது வருவாருன்றத விட நாம முதல்ல வரணும். முதல்ல வரும்போது மற்றவர்கள் எத்தனை பேர் எதிரிகளாக இருந்தாலும் அவரை விட மிக பெரும்பான்மையான எண்ணிக்கையில வந்து நாம வரணும்ன்றதான் வந்து தேர்தல் களத்தை சந்திக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வந்து அந்த சூழல்ல தான் எதிர்கொள்வோம். எதிரிகள் யார், எதிரிகள் 2வது யார் வருது, 3வது யார் வருது, அது அவங்க பிரச்சனை. போட்டி உங்களுக்கு அதிமுகவா தாவேகாவா அது மட்டும் சொல்லிருங்க. இல்லையா, அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். யாரா நான் என்ன சொல்றேன், நான் இருக்கிற இடம் என்ன பொசிஷன் என்ன கேட்கறீங்க நான் சொல்றேன். நாங்க இருக்கிற இடம் முதல்ல வருவோம், மிகப்பெரிய வெற்றி பெறுவோம். அடுத்து வரவங்க ரொம்ப தொலை தூரத்துல இருப்பாங்கன்னு நான் சொல்றேன். அடுத்து வரவங்க யாருன்னு திரும்பி பார்த்து சொல்ல சொல்றீங்க. அவங்க வரும்போது நீங்க பார்த்து தெரிஞ்சீங்க. ஓகே சார், நன்றி சார்.